டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? ஏம்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? மாதிரி இருக்கிற ஒரு மலையையும் அதை சுத்தி இருக்கிற காடையும் தான் காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு வெள்ளக்கார துறையை காட்டுறாங்க. அவரு இப்ப இந்த நிலத்துல எங்கெல்லாம் தங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஒரு யானை மாதிரி ஒரு மலை இருக்கிற ஒரு காட்டை காட்டினாங்கல்ல, அங்கேதான் நிறைய தங்க இருக்கிறதா தேடி போய் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி தேடி அந்த பகுதிக்கு வந்தவங்கள அங்க இருக்கிற சில மக்கள் கொடூரமா கொண்டு போட்டுறாங்களாம். அங்க ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்கு அப்படின்னும், அங்க போய் இறந்து போனவங்களோட உடம்ப கூட மீட்க முடியாது அப்படின்னும், இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போன உங்கால பிராங்க் தான் அதையும் இதையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அங்க எப்படி எந்த ஒரு தங்கமும் இல்ல. அங்க போனவங்க எல்லாருமே கொல்லப்பட்டுட்டாங்க. அதனாலதான் நாங்களே அந்த இடத்த பேன் பண்ணி வச்சிருக்கோம், நீங்களும் அங்க போயிடாதீங்க அப்படின்னு ஒரு மிராசு அந்த வெள்ளக்கார துறை கிட்ட சொல்லிட்டு போறாரு. துறை அதை கேட்டுக்கிட்டே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே வட ஆற்காட்டுல இருக்கிற ஒரு வில்லேஜை தான் காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அங்க வரதா அப்படிங்கிற ஒருத்தர் அப்படியா இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு போல. ஆனா அவரும் அதுக்குள்ள அவரோட பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போய்கிட்டு இருக்க. அப்ப பக்கத்துல வீட்டை கூட்டிக்கிட்டு இருந்த பார்வதியும், வரதா என்னப்பா கல்யாணம் ஆகி தாலி கூட பிரிச்சு போடல, அதுக்குள்ள நீ உன்னோட பொண்டாட்டி கூட்டிக்கிட்டு வயலுக்கு போற அப்படின்னு கேட்க, உனக்கு என்னக்கா உன்னோட புருஷன் இன்னும் எழுந்திருக்கவே இல்ல, உங்களுக்கும் சொந்தமா வயல் இருக்கு, எப்ப வேணா வயலுக்கு போலாம், எங்களுக்கு அப்படியா, விடிஞ்ச உடனே நாங்க மிராசோட வயலுக்கு போகலாம், அங்க ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த படத்தோட ஹீரோவான தங்கலான் அப்படிங்கிற விக்ரமும் குழந்தை குட்டியோட இன்னுமே தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோன் பார்வதியும் அவரை திட்டி எழுப்புறாங்க. ஆனா அவருக்கு வினோதமான கனவு வந்திருக்கும் போல அந்த கனவுல பயந்து கத்தி எடுத்து ஹீரோட கழுத்திலே கத்தி வைக்கவும் புள்ள குட்டி எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் தான் ஹீரோவும் சும்மா விளையாண்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பிள்ளைங்களை நார்மல் ஆக்குறாரு. ஹீரோக்கும் ஹீரோனுக்கு 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல ஹீரோ கிட்ட மட்டும் தான் சொந்தமா கொஞ்சம் நிலம் இருக்கு. மத்தவங்களோட நிலத்தை எப்பயும் அங்க இருக்கிற மிராசு பிடிங்கிக்கிட்டாரு. இப்ப ஹீரோட குடும்பத்தை தவிர மத்தவங்க எல்லாருமே மிராசோட நிலத்துல அடிமையாதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அவரோட வயல்ல விளைஞ்சு அறுவடைக்கு காத்திருக்கிற நெல்லை அறுத்து அதை வித்து அவங்களோட கஷ்டத்துல எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன தான்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு உன்ன தான்டா போக்கிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா தன்னோட ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே போறாரு. இன்னொரு பக்கம் அதே கிராமத்துல பசுபதியுமே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் இப்ப ரீசெண்டா பெருமாள் மேல இருக்கிற பக்தியினால அவரை வழிபட்ட சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற கடவுள் நம்பிக்கையினால தன்னோட குடும்பத்தையே பெருமாளை கும்பிட வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்குமே பூநூலும் போட்டு விடுறாரு. அப்ப அங்க வந்த ஹீரோட பெரிய பையன் கிட்ட நீயும் பெருமாளை கும்பிடுற அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல எல்லாருமே அங்க வயல்ல விளைஞ்சிருக்கிற அந்த நெல்லை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோட குடும்பமும் சந்தோஷமா அவங்களோட வயல்ல விளைஞ்சிருக்கிற அந்த நெல்லை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அங்கே வந்த மிராசா அவரோட பொண்டாட்டியும் பார்த்து கருப்பாகிறாங்க. இவங்களோட நிலத்தை மட்டும் பிடிக்கவே முடியலையே அப்படிங்கிற எண்ணம் அவங்களோட மூஞ்சில நல்லாவே தெரியுது. ஹீரோட ஃபேமிலியும் நெல்லை அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து களத்துல போனடிச்சு நாளைக்கு காலையில் நெல்லை பிரிச்சு மிராசு கிட்ட வாங்கின அந்த கடனையும் வெள்ளக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியையுமே அடைச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு அங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போக, ஆனா பக்கத்துல இருந்து அவரோட பசங்க இன்னும் யாருமே தூங்கல போல, எங்களுக்கு நீங்க கதை சொன்னாதான் தூங்குவோம் அப்படின்னு விடாப்படியா இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோட மூத்த பையன் மாட்டு வண்டி மேல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். பிள்ளைங்க எல்லாருமே அப்பா நீங்க ஒரு பீக்கரை சொல்லுவலப்பா அதை சொல்லுப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க, அவரும் அதை கேட்ட நீங்க பயந்துடுவீங்க அப்படின்னு சொன்னவரு கடைசியில சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரமா அடுக்கடுக்கா மலைகளும் அதை சுத்தியும் காடுகளும், அதுக்கு அந்த பக்கமா யானை மலையும் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல பொன்னார் அப்படிங்கிற ஒரு ஆடுமே ஓடி இருந்துச்சு. அந்த ஆத்து வழியா ஒரு அரசன் எதிர்நாட்டு படையை கூட சண்டை போட்டுட்டு ஜெயிச்சுட்டு அந்த வழியா வந்துகிட்டு இருந்தாரு. அப்ப அங்க இருக்கிற ஆத்துல ஹீரோட தாத்தாவுக்கும் தாத்தா ஹீரோட பூட்டனார் காடையன் புல் எடுத்துக்கிட்டு இருக்க, அதை பார்த்த ராஜாவும் அவங்கள சிறைப்பிடிக்க சொல்ல, ஆனா காடையனும் அவரோட ஆட்களும் தங்களை சிறைப்பிடிக்க வந்து செங்கோட ராஜாவோட வீரர்களை அடிச்சு துவம்சம் பண்றாரு. ஆனா விடாம அந்த ராஜா அனுப்புற அந்த வீரர்களை அடிச்சு பொழந்து எடுத்துட்டு தனியான ராஜாவோட பெரும் படைக்கு முன்னாடி போய் கெத்தா நிக்க, அந்த ராஜாவும் ஹீரோட சுருக்கு பைய வாங்கி பாக்குறாரு. அதுல ஃபுல்லாவே கொஞ்சம் கூட மாசே இல்லாத சுத்தமான பொண்ணா இருக்கு. யாருக்கு கிடைக்குமோ அவங்க தேன்னா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ ராஜா கிட்ட சொல்ல, அது எப்படி நாங்க தென்ன கிடைக்காம போங்க அப்படின்னு தீம்புக்கு தன்னோட எல்லா வீரர்களையும் ஆற்றுக்குள்ள இறங்கி ராஜாவும் அலச சொல்ல, ஆனா அவங்களுக்கு ஒரு குண்டுமணி பொண்ணு கூட கிடைக்கல. ஆனா இதுக்கெல்லாம் நடுவுல ராஜாவோட இருக்கிற ஒரு சாமியார் பையன் இந்த ராஜாவுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒருத்தன் அங்க ஒரு மயில் நிக்கிறத பாத்துட்டு அதை பிடிக்கலாம் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு ஒரு மலை மேல நின்று பார்க்கும்போது தூரத்துல ஒரு மலை குன்றே ஒரு பாறையே அப்படி பொன் மாதிரி மின்னுது. இதை பார்த்த அந்த சாமியார் பையனும் இங்க பொண்ணு கிடைக்கல அப்படின்னு கடுப்புல இருந்த ராஜா கிட்ட வந்து விஷயத்த சொல்ல, அது நமக்கான பொண்ணு இல்ல, இந்த ஆத்துல இருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு காடையனும் எவ்வளவுதான் சொன்னாலும் ராஜா கேட்காம மலை மேல ஏறி பார்த்துட்டு அங்க முன்னர் அந்த பாறையை பார்த்துட்டு பேராசையால அந்த காதலின் அவஸ்தை
பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. காடையனோ மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல செங்கோடன், அது பேரழிவு அப்படின்னு சொன்னாலும் அந்த ராஜா கேட்காம தன்னோட ஆளுங்களை அனுப்புறாரு. அவங்க வேகமா அந்த பாறையை நெருங்கி போன அடுத்த செகண்டே திடீர்னு குத்தா பாம்புகள் அந்த வீரர்களை குத்தி வேட்டையாடி கொள்ள ஆரம்பிக்குது. எல்லாருமே பயந்து ஓட அவங்களை துரத்திக்கிட்டு ராஜா கிட்ட வர அந்த பாம்புகள் வந்துடுது. அந்த பாம்பை கொண்டு காடையனும் ராஜாவை காப்பாத்திட்டு ஏதோ ஒரு பொடி மாதிரி போடுறாரு. எல்லா பாம்புகளும் ஓடிடுதுங்க. பாறைகளை புண்ணு மாதிரி மின்ன வச்சு கிட்ட வர வச்சு இந்த பாம்புகள் குத்தி கொள்ளும். இது எல்லாமே மாயை. அந்த மாயையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு சூனியக்காரி. அவ பேரு ஆரத்தி. நாகாவோட வம்சத்துல வந்த இந்த காட்டோட நிலத்தலைவி அப்படின்னு காடையனை சொல்ல, அதான் எல்லா பாம்புகளும் செத்துருச்சு, இனிமே அந்த பாம்புகளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ராஜா உட்பட எல்லாருமே அந்த பொன் மாதிரி மின்ற அந்த பாறையை நோக்கி போறாங்க. ஆனா திடீர்னு எங்க இருந்த ஈட்டிகளா வந்து வீரர்களை கொண்டு குவிக்க எல்லாருமே பயந்து திரும்பி ஓடுறாங்க. அங்க பூதமணி அப்படிங்கிற ஒரு தெய்வத்தோட சிலையுமே இருக்கு. எங்க ராஜாவோட படையில இப்ப சில பேர் மட்டும் தான் இருக்காங்க. இந்த சூனியக்காரியை யாராலுமே அடக்க முடியாதா அப்படின்னு ராஜாவன் கேட்க, அதுக்கு காடையும் ஏன் நான் அடக்கிறேன், அதுக்கு பதிலா நீங்க எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கவும், ராஜாவும் எனக்கு பொன் வேணும், அதுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு நீங்க வீட்டு இருந்து பிடிங்க தானமா அள்ளி கொடுத்தீங்கல்ல அந்த நேரம் எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு கேட்கிறாரு காடையன். உடனே தீண்ட தகாதவனே உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அந்த சாமியார் பையப்புல கோவப்பட, ராஜாவும் அந்த சாமியார் பையனை அமைதிப்படுத்திட்டு நீ கேட்டதுல ஒரு பாதி உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வாக்கு கொடுக்கவும், காடையனை தன்னோட ஆளுங்களோட அந்த பொண்ணு எடுக்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு. இப்ப திடீர்னு சில பேர் காடையனையும் அவரோட ஆட்களையுமே தாக்க ஆரம்பிக்க பெரிய ஃபைட்டே நடக்க ஆரம்பிக்குது. இப்ப காடையனோட குறிப்பா ஆரத்தியோட ஆளுங்க சுத்தி வளைச்சிடுறாங்க. அது எல்லாத்தையும் அந்த சிலைக்கு பக்கத்துல நின்னுகிட்டு கோவத்தோட பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆரத்தி. காடையனும் அவரோட ஆட்களும் ஆரத்தியோட ஆளுங்களை அடிச்சு காலி பண்ண கடைசியில ஆரத்தியுமே களத்துல இறங்கி காடையனை தவிர எல்லாருமே கொண்டு போட்டுட்டு காடையனையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களுக்கு நடுவுல சண்டை பலமா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல காடையன் ஆரத்தியை பிடிச்சு கட்டி போட்டுறாரு. ஆரத்திய ஒத்த ஆளா பிடிச்சதுனால உச்சி கொழுந்து போன ராஜா காடையனை தன்னோட படைத்தலைவி ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குருவால காடையன் கிட்ட கொடுத்துட்டு அந்த முன்னுற பாடை கிட்ட போயிட்டு எல்லாமே புண் அப்படின்னு ஆசையை எடுத்து பார்த்தா அது எல்லாமே வெறும் மண்ணு பொண்ணு மாதிரி மின்னிக்கிட்டு இருந்திருக்கு. அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு தெரிஞ்சதுனால கடுப்பான ராஜாவும் கோவமா கத்திட்டு வாழையுமே புடுங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவங்க எல்லாம் நல்லா ஏமாந்து போனதை நினைச்சு ஆரத்தியுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த சாமியார் பையனும் அங்க நின்னுக்கிட்டு இருக்கிற அந்த பூதமணி சிலையை பார்த்துட்டு இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா மாயைக்கும் இந்த பூதமணி சிலை தான் காரணம், இதோட தலையை வெட்டி வீசுங்க அப்படின்னு சொல்லவும் ராஜாவுமே வெட்டி வீசுறாரு. வெட்டி வீசின உடனே ஆரத்திக்கு செம்மைய கோவம் வந்துருது. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சத்தம் காதை பொளந்து எல்லாருமே நிலகுலைய வச்சு மயங்க வச்சிடுது. காடையனும் தள்ளாடிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கும் போது ஈட்டியால ஆரத்தியும் ஹீரோவா வயிற்றுல குத்தி கொல்ல ட்ரை பண்ண காடையனும் ஆரத்தியோட வயிற்றுல ஒரே விட்டு அப்படி ரத்தம் காடையன் மேல பீச்சு அடிக்குது. ஆரத்தியோட ரத்தம் அப்படியே பரவி அது ஃபுல்லாவே இப்ப புண்ணா மாறிடுது. இத மயக்கம் தெளிச்சு எந்திரிச்சு பார்த்த ராஜாவும் எல்லாமே புண் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த கதையை ஹீரோவும் அப்படியே ரொம்பவே ஆத்மார்த்தமா சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரசன்ட்ல. கடைசியா ஆனா என்னால இப்போ ஒரு நெல்லுமணி பொண்ணு கூட எடுத்துட்டு வர முடியல அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்படியே எல்லாருமே தூங்கிடுறாங்க. ஆனா நடுராத்திரியில யாரோ அந்த நெல் வைக்கோல்ல தீய பத்த வச்சிட எல்லாமே பத்தி எரிய ஆரம்பிக்குது. எதையுமே அணைக்க முடியாம ஹீரோ அல்லாடுறாரு. எல்லாமே கருகி நாசமா போயிடுச்சு. அதை வித்து மிராசோட கடனையும் பிரிட்டிஷ்காரனோட வரியையுமே அடைக்கலாம் அப்படின்னு இருந்த ஹீரோட மனசு உடைஞ்சு போயிடுது. அப்ப அங்கே வந்த மிராசும் கொடுக்க வேண்டிய பணத்துக்காக ஹீரோட வயலையும் ஹீரோட குடும்பத்தையுமே அடிமைகளா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடவும் ஹீரோவும் அவரோட பையனும் சண்டைக்கு போறாங்க. ஆனா ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியல. ஆனா அந்த தீய கொளுத்தி போட்டது மிராசு தான் அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். கடைசியா வேற வழி இல்லாம மத்தவங்க மாதிரி ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் அடிமையா வேலை செய்யறாங்க. ஹீரோட பையனான அசோகனும் ஏன்பா நீ எதையுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கோவப்படுறான். அப்ப எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே இன்னொரு இடத்துக்கு வர சொல்றாங்க. படத்தோட ஆரம்பத்துல பார்த்த அந்த தன்னோட ஃப்ரெண்டையும் தன்னோட பையனையும் கூட்டிக்கிட்டு கூட ஒரு குமாஸ்தாவையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசுறதுக்காக. எல்லாருமே என்னத்தை பேசுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு ஆவல நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த குமாஸ்தாவும் சோழர்கள் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்க ஆளுங்க தான் பொண்ணு எடுக்க அவங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க, அதனால இப்ப துறையும் பொண்ணு எடுக்கிறதுக்காக உங்க உதவியை கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒருத்தம் கூட நிக்கல. எல்லாருமே பயந்து பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோனும் ஹீரோவை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த துறையோ இந்த ஊர்ல இருந்து ஆளுங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு போறாரு. அந்த குமஸ்தாவும் ஏய் அங்க பேய் இல்ல பிசாசு இல்ல அதெல்லாம் கட்டுக்கதை, நீங்க உழைக்கிறதுக்கு தினமுமே துற கூலி கொடுப்பாரு, தின்றதுக்கு சோறு கறியும் கொடுப்பாரு அப்படின்னு கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு போல அந்த கிராமத்துல 2 பேரு துறை கூட போலாம் அப்படின்னு முடிவு
முடிவு பண்ணி தங்கலானையுமே கூப்பிட வந்திருக்காங்க. ஹீரோவுக்கும் போக விருப்பம் தான், ஆனா ஹீரோனுக்கு தான் ஹீரோவை அனுப்ப மனசு வராம அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோவும் நான் போனா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடும், அந்த மிராசு கிட்ட கை கட்டி வேலை பார்க்க அவசியம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இப்ப அவங்களுக்கு நடுவுல ஒரு எமோஷனலான ஒரு போராட்டமே நடக்குது. கடைசியில ஹீரோ போறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில துறையோட ஹீரோட பையன் பசுபதி அப்புறம் புதுசா கல்யாணமான வரதன் அவங்க கூட இன்னும் சில பேரும் கிளம்புறாங்க. வரதனுக்கு அவனோட ஒய்ஃபை விட்டுட்டு போக மனசே இல்ல. அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஹீரோவும் அவங்களோட முன்னூறு கடவுளை கும்பிடுறாரு. அதை பத்தி துறையோட பையனை குமாஸ்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இன்னொரு பக்கம் பசுபதியும் திருமால கும்பிட, ஏண்டா நீ எல்லாம் பூணல் போட்டா விளங்க மாடா, சதிகாரா அப்படின்னு திட்டுறாரு அந்த குமாஸ்தா. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி காட்டு வழியில இருக்கிற அந்த பாதை வழியா போறாங்க. ஒரு இடத்துல பாதையுமே முடிஞ்சு போக அதுக்கப்புறம் ஃபுல்லாவே காடா இருக்கு. அதுக்கு அந்த பக்கமா ஒரே மலைகளாவும் இருக்கு. அதே நேரத்துல மேப்ல எந்த பக்கம் போகணும் அப்படின்னு துறையுமே பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த காட்டு வழியா போய் இந்த ஊர் ஆத்த கடந்தோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் துறை அப்படின்னு பசுபதியுமே துறை கிட்ட சொல்ல, அதை பார்த்த குமாஸ்தாவும் அவன் அவர்கிட்ட நெருங்க விடாம திட்டிக்கிட்டே இருக்காரு. அடுத்த ஹீரோட ஆளுங்க கிட்ட இந்த துறை பொண்ணை எப்படியாவது எடுத்தாங்க அப்படின்னு குறியா இருக்காரு. ஆனா அது எடுக்க முடியாது அப்படின்னு அவருக்கே ஒரு கட்டத்துல தெரிய வரும். அதுக்குள்ள நீங்க ஊருக்கு போற வழியை பாருங்கடா, பொண்ணு எடுக்க போனா பொணமா தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துறை கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து மாட்டு வண்டியில கிளம்புறாரு அந்த குமாஸ்தா. அந்த குமாஸ்தா போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் துறையும் ரெண்டு பேருமே காட்டு பக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல காட்டுக்குள்ள ஒரு வழி இருக்கிறத பாக்குறாங்க. அடுத்த எல்லாருமே அதே வழியில டிராவல் பண்ண ஆரம்பிக்க, ஆனா ஹீரோ மட்டும் எதையோ நெருங்கிக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்பவே ஆர்வமா எதையோ தனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்காரு. காட்டு வழியா டிராவல் பண்ணி வந்தவங்க கடைசியில அந்த பொன்னாறு அப்படிங்கிற அந்த ஆத்து பக்கமா வந்து சேர்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த ஆத்து பக்கமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. ஆனா அதுல ஹீரோக்கு மட்டும் வேற ஒரு இடத்துல கடக்கணும் அப்படின்னு தோணி இருக்கும் போல இந்த பக்கமா ஆழமா இருக்கும் தூர நாம அந்த பக்கமா கடக்கலாம் அப்படின்னு எப்படியே பேசி புரிய வச்சு கூட்டிட்டு போறாரு. பசுபதியும் இந்த பக்கம் போலாம் அப்படின்னு எவ்வளவுதான் சொல்லி கேட்காம இன்னொரு இடத்துல கடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட பிள்ளைங்களுக்கு சொன்ன அந்த கதையில வரதே ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே வராரு. அவங்களும் அந்த ஆத்த பாதி கடந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஆராத்தியோட உருவம் அந்த தண்ணிக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட வர ஹீரோக்கும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. திடீர்னு ஹீரோ ஸ்லிப்பாகி தண்ணிக்குள்ள முழுக எல்லாருமே தண்ணியில அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எப்படியே சமாளிச்சு நீந்த ஆரம்பிக்க, ஆனா ஹீரோவை மட்டும் அந்த ஆராத்தியோட உருவம் தண்ணிக்கு அடியில இருக்கிற அந்த பாறை எடுக்கக்குள்ள காலை மாட்ட வச்சு மூழ்கடிச்சு சேகரிக்க பாக்க ஹீரோவை காண அப்படிங்கறத கவனிச்ச பசுபதியும் இப்படியே நீச்சல் அடிச்சு ஹீரோவை கண்டுபிடிச்சு காப்பாத்தி வெளியில கொண்டு வராரு. அடுத்த பசுபதியும் இந்த பக்கம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி வம்படிய கூட்டிட்டு வந்து சேகரிக்க பாத்தியாட சைத்தானே அப்படின்னு திட்டுறாரு. இன்னொரு பக்கம் துறையோட ஃப்ரெண்டும் கடவுளை பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவை அவருக்கு எதிர்த்தாப்புல தலைகீழ படுத்துக்கிட்டு வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்குவோம். துறையோட ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து பயந்துகிட்டு இவன் ஒரு சைத்தான் அப்படின்னு துறை கிட்ட சொல்றாப்ல. அடுத்து ஹீரோவுக்கு அடிப்பட்ட காலுக்கு கட்டு போட்டுட்டு எல்லாருமே அங்கிருந்து வெளியில வரும்போதுதான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய காடும் அதுக்கு அந்த பக்கமா ஒரு யானை மலை இருக்கிறதுமே கவனிக்கிறாங்க. ஹீரோவோட பையனோ அப்பா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் துறைக்கிட்ட, துறை முன்னாடி வாழ்ந்த ராஜாக்க பொண்ணு எடுத்த இடம் அந்த ஆனமலைக்கு அந்த பக்கமா இருக்கு, அங்க போனா நிறைய பொண்ணு எடுக்கலாம் அப்படி சொல்ல, அது கிட்ட துறையோட ஃப்ரெண்டும் சைத்தானே எங்களை மிஸ்லீட் பண்ண பாக்குறியா, நாங்க உன்னை நம்ப மாட்டோம் அப்படி சொல்ல ஹீரோ சொல்றதை கேட்காம அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வறண்ட இடத்துல பொன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொட்டையை போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அங்க இங்க அப்படின்னு நோண்டி தோண்டி பாக்குறாங்க. அடுத்த நைட்டு ஹீரோவும் துறைகிட்ட அவர் சொன்னபடி நாணயங்களை வாங்கி தான் கூட வந்தவங்களுக்கு கொடுக்கறாரு. அடுத்த நாள் காலையில மும்மரமா எந்த இடத்தெல்லாம் புண்ணு இருக்காம சந்தேகப்படுறாங்களோ அங்கெல்லாம் தோண்டி அங்க கிடைக்கிற அந்த கல்ல உடைச்சு மண்ணாக்கி அலசி பாக்குறாங்க. ஆனா புண்ணே கிடைக்க முடியுது. அங்க இருக்கிற ஒரு இடம் விடாம தோண்டி பாக்குறாங்க. ஒரு குண்டுமுனி அளவுக்கு கூட கிடைக்கல. இப்படி தேடிக்கிட்டே நகர்ந்து போக ஹீரோவுக்கு மட்டும் தூரத்துல அந்த ஆரத்தி ஒரு மாதிரி வித்தியாசமா ஒளி எழுப்புவால அந்த சவுண்ட் கேக்குது. அடுத்து ஹீரோ தூங்கிக்கிட்டு இருப்பார் போல டக்குன்னு ஹீரோட வீடு எரியிற மாதிரியும் அதுக்கு முன்னாடி ஹீரோ நிக்கிற மாதிரி கனவு கண்டு அழுதுகிட்டு எந்திரிக்கிறாரு. ஆனா உண்மையாலுமே அவங்க போட்ட அந்த கொட்டையை தான் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே சீனும் காட்டாக அடுத்த சீன்ல வரதனும் தன்னோட பொண்டாட்டிக்கு தங்க நகைலாம் போட்டு அழகு போகணும்னு ஆசைப்பட்டு தான் இங்கே வந்திருப்பாரு. ஆனா இப்ப இங்க பொன் கிடைக்காம இருக்கவும் தன்னோட ஒய்ஃபை பிரிஞ்சு இருக்கிறதுனாலயும் தாங்கிக்க முடியாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே எல்லாருமே வெந்து நொந்து போய் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது பசுபதியும் தூரத்துல ஒரு கணத்தை பார்த்துட்டு இது அந்த காலத்துல பொண்ணு எடுக்க தோணுன சுரங்கம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஓட, ஆனா அங்கே வந்த ஹீரோவும் இதெல்லாம் சுரங்கம் கிடையாது, இது வெறும் கிணறு தான் அப்படின்னு சொல்ல, இல்ல இது சுரங்கம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசுபதி கணத்துக்குள்ள குதிச்சு தேட ஆரம்பிக்கிறாரு. மத்தவங்களுமே குதிச்சு தேடுறாங்க. ஆனா அங்க எந்த ஒரு சுரங்கமும் இல்ல, அது கிணறு தான். அப்ப ஹீரோ சொன்ன அந்த கதையில ஒரு பூதமுனியோட சிலையோட தலைய ஒரு ராஜா வெட்டி இருப்பார்ல, அந்த தலை அந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கு. அதை பார்த்த வரதனும் பயந்துட்டு வெளியே வந்து ஹீரோ கிட்ட நைசா பயந்துகிட்டே சொல்ல, அந்த பூதமுனியோட கதையத்தான் ஹீரோட பையனுமே கேட்டிருக்கான்ல, அதனால டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு முங்கி அந்த தலையை எடுக்க ட்ரை பண்றான். ஆனா
அந்த தண்ணிக்குள்ள ஆரத்தியோட உருவம் தெரியவும் ஹீரோவும் பயந்து போய் தான் பையனை மேல வர வைக்கிறதுக்காக உள்ள குதிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த தலையை வெளியில எடுக்கிறாங்க. அந்த கதை பசுபதிக்குமே தெரியும். அதனால பூதமுனியோட தலையை பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோ இப்ப அந்த கதையில ராஜா பொண்ணுக்காக வெட்டின பூதமுனியோட சிலை இதுதான், அந்த கதை உண்மைதான்னு ஹீரோவும் துறைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோக்கு மட்டும் தூரத்துல ஆராத்தியோட உருவம் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த அந்த வரதனம் நான் வீட்டுக்கு போற அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க அதுக்கு பசுபதியும் முதல்ல அந்த சிலையோட தலையை உடச்சி போட்டுட்டா எல்லாமே சரியாயிருந்தா அதுக்கு அந்த துறை ஃப்ரெண்ட அந்த தலைவி ஒரே அடியில மயக்கம் போட வச்சுட்டு அடுத்து ஹீரோட பையனுமே கொல்ல பாக்குறாங்க. அவனும் பயந்து அப்பா கிட்ட ஓடி வரான். அடுத்து எல்லாருமே அங்கே வர அந்த பூதமணியோட கையை பாக்குறாங்க. அப்ப அவங்களுமே அந்த குரூப்ல சில பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவங்களுக்கு இவங்களுமே பதிலடி கொடுத்துட்டு அப்புறமா அந்த பூதமணியோட உடம்ப தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது மறுபடியுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு ஃபைட்டே நடக்குது. மயங்கி கடந்த துறையோட ஃப்ரெண்ட் எந்திரிச்சு சண்டை போடுறாரு. ஒரு பக்கம் ஹீரோ அந்த குரூப்போட ஆளுகளை அடிச்சு நொறுக்க, இன்னொரு பக்கம் ஆரத்தி மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இப்ப நேருக்கு நேரா ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. இதுக்கு நடுவுல அந்த பூதமுனியோட சிலையோட உடம்போட அந்த தலைய அந்த பையனை வச்சிடறான். உடனே அங்க வினோதமா ஒரு செகண்ட் பகலெல்லாம் இருட்டா மாதிரி அப்புறமா பகலா மாறுது. கடைசியில ஹீரோவும் அந்த பொண்ணு துப்பாக்கில சுட்டுடுவோம். அந்த பொண்ணோட அலங்க டக்குன்னு வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அப்புறமா தான் அந்த சிலைக்கு அடியில தங்க கலர்ல கல்லு மின்னுது. உடனே அதை உடைச்சு பொடியாக்கி அலசி பொண்ணை பிடிச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இடியும் மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. கடைசியில உள்ளங்கை அளவுக்கு அவங்களுக்கு தங்கம் கிடைக்கவும் எல்லாருமே செம்மையா சந்தோஷமாகறாங்க. அப்ப திடீர்னு அவங்க பக்கத்துல மின்னல் வெட்ட ஆரம்பிக்க எல்லாருமே பயந்து ஓடும்போது எதிர்பாராத விதமா துறையோட பையன் மேல இடி விழுந்து அதே இடத்துல எரிஞ்சு செத்து போறான். அடுத்த நாள் காலையில பையன் இறந்து போன அந்த சோகத்துல துறையும் அவனை புதைச்சிட்டு எனக்கு இப்ப உன்னை இழந்துதான் இந்த தங்கம் கிடைச்சிருக்கு, நான் கண்டிப்பா உனக்காக இதை எடுத்தே ஆவேன் அப்படி சொல்றாரு. நேத்து நைட்டு நடந்த அந்த சம்பவத்தால பசுபதி ரொம்பவே பயந்து போயிருக்காரு. நாங்க கிளம்புறோம் துறை, எங்களை விட்டுருங்க அப்படி மாதிரி துறை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ஹீரோட பையன் அந்த பூதமுனியோட சிலையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப துறையோ நேரம் ஹீரோ கிட்ட வந்து இந்த பொண்ணு எனக்கு எவ்வளவு பெருசு தெரியுமா, இதை கண்டுபிடிக்க நீதான் காரணம் அப்படின்னு
ஹீரோவை பாராட்டுறாரு. அதோட மட்டும் இல்லாம அவரோட பையனோட ட்ரெஸ்ஸையும் ஒரு கௌரவத்துக்காக ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இனிமே உங்களோட குடும்பம் எல்லாம் மீள போகுது, இனிமே உங்க எல்லாருமே மரியாதையை பாப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சீனும் கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோ இப்ப அந்த துறையோட பையனோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி துறை மாதிரியே துப்பாக்கியோட குதிரையில அவங்களோட ஊர்ல வந்து இறங்குறாரு. அதை எல்லாருமே ஆச்சரியமாவும் மிராசு என்ன இப்படி வந்திருக்கான் அப்படின்னு அதிர்ச்சியாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்த ஹீரோனை சந்தோஷத்துல அழுது கத்துறாங்க. ஹீரோவும் இறங்கி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த செகண்டே துப்பாக்கி எடுத்து மிராசோட ஆளுகளை மிரட்டிக்கிட்டு நேரா மிராசு கிட்ட போயிட்டு சுருக்கு போய் நிறைய காசு தூக்கி மிராசோட கணக்கு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு இது எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் என்னோட நிலத்துக்காகவும் நான் கொடுக்க வேண்டியது கணக்கு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க, என்னோட நிலத்தோட பத்திரத்தை கொடுங்கயா அப்படின்னு மிராச மிரட்டி வாங்கிட்டு வந்துடுறாரு. நிலத்தை திரும்ப வாங்கின கையோட அவரோட வயல்ல சந்தோஷமா போய் உட்கார்றாரு. அப்படி அடுத்த சில ஹீரோட வீட்டுல அந்த கிராம மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. அங்க வந்த வரதனோட ஒய்ஃபும் அவர் எப்படி இருக்காருன்னு அப்படின்னு சோகமா கேட்க அவனால சாப்பிட்டு தம்மாதாம இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்படியே பசுபதி பத்தி அவங்களோட குடும்பம் விசாரிக்கிறாங்க. இப்படி போனவங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துணை இவங்க நல்லபடியா பார்த்து இருக்கிறதாவும் வேலை செஞ்சதுக்கான கூலிய அப்படியே அன்னைக்கு கரெக்டா கொடுக்குறாரு அப்படின்னு பெருமையா பேசுறாரு. ஆக்சுவலா ஹீரோ எதுக்காக திரும்ப கிராமத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அந்த சிலையோட உடம்ப கண்டுபிடிச்ச அந்த இடத்துல கண்டிப்பா பொண்ணு இருக்கும், அதை வெட்டி எடுத்து கொடுக்கறவங்களுக்கும் ஒரு பங்கு, அப்புறம் தங்க இடம் சாப்பிட சாப்பாடு அப்படின்னு செய்யற வேலைக்கு அப்பப்ப கூலி தரேன் அப்படின்னு அந்த துறை சொல்லியிருப்பாரு. ஆனா பொண்ணை வெட்டி எடுக்கிறதுக்காக நிறைய ஆட்கள் தேவைப்படுறதுனால கிராமத்துக்கு போயிட்டு ஆட்களை பேசி கூட்டிட்டு வா அப்படின்னு ஹீரோவை அனுப்பியிருக்காரு. நாம மட்டும் அங்கே போனா நாம மிராசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசை கொடுத்துட்டு நம்ம நிலத்தெல்லாம் மீட்டலாம், இப்ப நான் மீட்ட மாதிரி அப்படின்னு எல்லாருமே கன்வின்ஸ் பண்ண மாதிரி பேசுறாரு. அங்கே போனா அவங்களோட வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கூடி பேசி இந்த ஊரை விட்டே போய் அங்கேயே தங்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் மிராசை நம்மள விட மாட்டாரு அப்படின்னு சொல்ல அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, துறை அனுமதி கொடுத்து சீலா வச்சு கொடுத்திருக்காரு, இந்த லெட்டரை மீறி அவரால் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்த பலகாரம் இனிப்பு எல்லாத்தையுமே கொடுக்கறாரு. அடுத்து ஹீரோயின் அடிக்கடி மிராசுக்காரங்க வீட்டு பொண்ணுங்க போற மாதிரி மேல் சட்டை போடணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல, அதுக்காக மேல் சட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு வாங்கிட்டு வரவும் எல்லாருமே முதல் முறையா மேல் சட்டை போட்ட அந்த சந்தோஷத்துல ஆட்டம் பாட்டம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் காலையில ஊரையே காலி பண்ணிட்டு போறோம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே கூடி வந்து மிராசு கிட்ட சொல்லவும் செம்மையா கத்திக்கு இருக்காரு மிராசு. ஆனா துறையே லெட்டரை எழுதி சீல் போட்டு கொடுத்திருக்கிறதுனால அதையுமே மீறி தடுத்தா வரி வசூலிக்கிற அந்த உரிமையுமே ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு கணக்கு பிள்ளை எல்லாருமே சேர்ந்து சொல்ல வேற வழி இல்லாம மிராச ஒத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட கிராமத்தையே அந்த பொன் கிடைச்ச அந்த இடத்துக்கு கூட்டிட்டு கிளம்ப அவங்க போற வழியில இருந்த அந்த ஆறு இப்ப வத்தி போய் தண்ணி ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால ஈஸியா கடந்து ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க இப்ப நிறைய கூடாரம் போடப்பட்டிருக்கு. பொன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற செய்தி மேலெடுத்துக்க சொல்லி சில பட்டாளத்து வீரர்களை அந்த குமாஸ்தாவுமே அங்க வர வச்சிருக்காரு துறை. ஹீரோவும் நேரடியா துறையை பார்க்கலாம் அப்படின்னு போக ஆனா குமாஸ்தா தடுத்து நிறுத்தி அவர் இப்ப தூங்குறாரு, நீங்க எல்லாம் அந்த பக்கமா வராதீங்க, அந்த பக்கமா போய் குடிசுப்பட்டு தங்குங்க, உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க, ஒழுங்கா பொண்ணை விட்டு கொடுக்க வேண்டிய வழியை பாருங்க அப்படின்னு அதாட்டியமா பேசுறாரு. ஹீரோவல துறை எப்ப பார்க்க முடியல, அவர் இருந்திருந்த நம்ம பார்த்த உடனே சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு ஹீரோவை அவங்களை கூட்டிக்கிட்டு அந்த பக்கமா போய் குடிசைப்பட்டு தங்கலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா அப்பதான் வரதா அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காரு. அங்கிருந்த பசுபதியத்தோட குடும்பத்தை பார்த்துட்டு உன்னை யாருமே இங்க வர சொன்னா, எம்மா தப்பு பண்ணிட்டியம்மா, வேணாம் தானே சொன்னேன் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு ஆள ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோட பையன் அசோகனோட குடும்பமும் தேட ஆரம்பிக்குது. அசோகன் அந்த சிலையை ஒரு மாதிரி பாத்து இருந்திருப்பான்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல, திடீர்னு அவன் பைத்தியம் பிடிச்சவன் நடந்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ்காரங்களே அடிச்சு போடவும் அவனை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப வரதனோ நீ போன அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு தங்கலாம், நீ போன அப்புறம் பிரிட்டிஷ் வீரர்களை வர வச்சாரு. இந்த பட்டாளத்துக்காரங்க அங்க மலை மேல வாழ்ற மக்களை பிஞ்சு குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம சுட்டு கொண்டுட்டாங்கயா, அவங்களும் பயந்து அங்கிருந்து ஓடிட்டாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு கிழவன் மட்டும் மாட்டிக்கிட்டா, அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அசோகன் வெயில சங்கிலியால கட்டி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு பதவி ஹீரோ ஹீரோன்னு அவுக்க ட்ரை பண்ண குமாஸ்தாவும் இதுதான் சாக்கு அப்படின்னு ஹீரோவே அவரோட ஒய்ஃபையும் பிரிட்டிஷ் வீரர்களை வச்சு அடிக்க வைக்க எப்படியோ அந்த சத்தம் கிட்ட அங்கே வந்த துறையை அவங்களை தடுத்து அசோகன் அவுத்து விட சொல்லிட்டு, இங்க பாருங்க மக்களே, நீங்க தான் பொண்ணை விட்டு எடுக்க எனக்கு உதவி பண்ணணும், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தா உங்களுக்கு தினமும் நான் கூலி கொடுப்பேன், அதுவும் இல்லாம வெற்ற பொண்ணுல ஒரு பொங்கு உங்களுக்கு கொடுப்பேன், இதை கண்டுபிடிக்க காரணம் தங்கலாண்டா அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஆனா குமாஸ்தாவோ பொறாமையில வேணும்னே நீங்கெல்லாம் எங்களோட அடிமைகள், கரெக்டா வேலை பார்க்கணும், இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு துறை சொல்றாரு அப்படின்னு மாத்தி பேச ஹீரோவும் இல்லைங்க அவன் சொல்றதெல்லாம் பொய், துறை என்ன சொல்றாருன்னா அப்படிங்கறத தமிழ்ல சொல்றாரு. ஊர் மக்களும் நம்ம தங்கலால் மேல துறை நிறைய மரியாதை வச்சிருக்காரு போல அப்படின்னு நம்பிக்கையோட குடிசை போட போறாங்க. அன்னைக்கு நைட்டு பசுபதியும் இன்னமும் அந்த சிலையை திரும்ப எழுப்பி நிக்க வச்சதுல இருந்து பயந்துகிட்டே இருக்காரு, எங்க இந்த சிலையால ஏதாவது ஆயிடும் அப்படின்னு. ஆனா துறை ஒரு
பங்கு பொண்ணு கொடுக்கறதுனால அதை வாங்கிட்டு ஊர்ல போய் நல்லா வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையா இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் சண்டையில பட்டாளத்துக்காரங்க கிழிச்ச அந்த திரையோட பையனோட துணியை தச்சுக்கிட்டு இருக்க ஹீரோனா அவங்களோட பையன் அசோகன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிறத பார்த்துட்டு என்னையா பையன் இப்படி இருக்கா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்ப திடீர்னு அசோகனோட உடம்புக்குள்ள ஏதோ புகுந்த மாதிரி இந்த இடத்துல இருந்த மரணம் நிச்சயம் பொன் ஒரு மஞ்சள் பேய் அது உங்களை கொல்லாம விடாதே உடனே ஜனங்களை கூட்டிக்கிட்டு கிளம்பு அப்படி சொல்ல டேய் சும்மா இருடா அப்படின்னு அதட்டி அமைதிப்படுத்திட்டு எப்படியே மலிப்புறாரு ஹீரோ. அப்படி அடுத்து பொண்ணு தோன்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு கொஞ்ச நேரத்திலேயே அந்த மலையில இருந்து பிடிச்சிட்டு வந்த அந்த கிழவன் இங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி ஊழிட்டுக்கிட்டே இருக்காப்ல. இப்பவும் அபசகுண மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. துறையோட ஃப்ரெண்டும் இன்னமும் நடக்க போகுது அப்படின்னு புலம்புறாரு. அடுத்து பாறைகளை உடைச்சு பொடியாக்கி தண்ணியில அலசி அந்த வெள்ளக்காரங்க அதுல தங்க இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றாங்க. அடுத்த அன்னைக்கு சாயந்தரம் வேலை செஞ்சதுக்கான கூலிய தங்கலான்னு சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துடுவோம். எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க. நைட்டு இன்னுமே ஹீரோ அந்த துணியை தச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்பதான் காட்டுறாங்க ஆரத்தியோட உருவம் ஹீரோக்கு பக்கத்துல இருக்கு. கடைசியா சந்தோஷமா இருந்துக்காங்க. நீ எங்க இருந்து வந்த அப்படிங்கிறத நீ மறந்துட்ட. பல யுகங்களா நடந்துட்டு வர அந்த போர் இப்ப முடிய போகுது அப்படி சொல்லவும் ஊசியால டக்குன்னு பயத்துல கையில தெரியாம குத்திக்கிறாரு. இப்ப அவசகுணமா நடக்கவும் ஹீரோனோ இங்க நடக்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு புலம்புறாங்க. ஹீரோவா அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ண அப்பதான் ஆரத்தி ஒரு பக்கம் ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ வேற அந்த பக்கமா போ அப்படின்னு கத்தவும் ஏமா ஆரத்தி என் பிள்ளையும் புருஷனை விட்டுருமா அப்படின்னு கதறாங்க ஹீரோயின். அப்பதான் நமக்கு புரியுது இந்த ஆரத்தி அப்படிங்கிற உருவம் ஹீரோக்கு மட்டும் தெரியற உருவம். அது மட்டும் இல்லாம அந்த காடினோட கதைய திரும்ப திரும்ப ஹீரோக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த உருவம். அதனாலதான் ஹீரோ ஆரத்தியை பத்தி எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு. மத்தவங்களும் ஹீரோ சொல்ற அந்த ஆரத்திய பேய் அப்படின்னு நம்புறாங்க. அப்படியே சில நாட்கள் இவங்க தோணுன அந்த இடத்துல இரும்பும் வெள்ளியும் மட்டும்தான் கிடைக்குது. பொன் கிடைச்ச பாடு இல்ல. துறையோட கையில இருக்கிற அந்த காசும் கூலியா கரைஞ்சுக்கிட்டே இருக்கவும் அங்க வந்த மொத்த துறைகளும் இங்க பொண்ணுலாம் இல்ல கிளமன் அப்படின்னு சொல்றாங்க. துறையுமே யோசிச்சபடியே இருக்காப்ல. அடுத்த நாள் தூண்டிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோ எங்க இருக்க என்னோட சக்காலத்தி அப்படின்னு அவளோட உருவத்துல இங்க ஒருத்தி இருக்காளாமே அப்படின்னு ஆரத்தியோட உருவம் தெரியுதா இல்லையா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சூறாவளி மாதிரி ஒண்ணு வர அதை பத்தி எல்லாருமே பயப்படுறாங்க. திடீர்னு அங்க காத்திருக்க ஆரம்பிக்க டக்குன்னு அந்த வரதனோட ஒய்ஃப் மேல ஆரத்தியோட ஆவி வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கிறான். வரதனோட ஒய்ஃபும் ஹீரோனை பயன்படுத்த ட்ரை பண்ண அதுக்கப்புறம் தான் தெரிய வருது வரதனோட ஒய்ஃப் ஹீரோன் கிட்ட விளையாண்டுருக்கா அப்படின்னு. அந்த சத்தம் கேட்டு ஏய் ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு வந்து மிரட்டிக்கிட்டு இருந்த துறையோட ஃப்ரெண்டுக்கு அங்க இருக்கிற பாறையில ஏதோ தங்க மின்னற மாதிரி இருக்கவும் அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு ஒரு பாம்பு வந்து குத்திடுது. உடனே அவர் தூக்கிக்கிட்டு கேம்புக்கு வர்றாங்க. அவருக்கு உடனே முதலுதவி பண்றாங்க. அப்புறமா தான் புதன்னு பாம்புகள் வெளியில வந்து எல்லாருமே கொத்தி கொலை பாக்குது. ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் பாம்புகளை கொள்றாரு. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஹீரோட சின்ன பொண்ண பாம்பு கடிச்சு அந்த சின்ன பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுது. இதனால ஹீரோட குடும்பம் மட்டும் இல்லாம அந்த கிராம மக்களே சோகத்துல மூழ்கிறாங்க. பொண்ணு இறந்து போன சோகத்துல இருக்கிற ஹீரோ கிட்ட ஒரு பெரியவர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கதையில ஆரத்தியோட ரத்தம் படவும் தான் பொண்ணெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப அதே மாதிரி இந்த ஆரத்தி மாதிரி இருக்கிற அந்த பொண்ணோட ரத்தமே இந்த இடத்துல பட்டா மட்டும்தான் பொண்ணு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்ல அதுக்காக என்னால அவளை கொல்ல முடியாது. நம்ம உழைச்சி எப்போது கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிடுறாரு ஹீரோ. அடுத்து விடிஞ்ச அப்புறம் யாருமே வேலை செய்யாம இருக்குமோ உங்க பொண்ணு இறந்தா எங்களுக்கு என்னடா வேலை ஆரம்பிக்கிறா அப்படின்னு குமாஸ்தவம் கத்துறாரு. அப்ப துறையும் ஒரு பாறையை பார்த்துட்டு அந்த பாறையை கட்டி இந்த பாறையை உடைங்க அப்படின்னு சொல்லவும் அதே நேரத்துல ஹீரோவுக்கும் அந்த கதையில மின்ற மாதிரி ஒரு பாறை இருக்கும்ல அந்த பாறை துறை காட்டின அந்த பாறை மாதிரியே தெரியவும் எல்லாருமே கூட்டிட்டு போய் உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பல நாட்கள் அந்த பாறையை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு கிடைச்ச பாடு இல்ல. ஆனா ஹீரோட கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு பல அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிறதுனால இனிமே பொண்ணை கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு கூலி அப்படின்னு வேற துறை சொல்லிடுறாரு. இதனால பசியும் பட்டினியுமா எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வேலை பார்க்கும் போது அடிபட்டு சாகுறது அப்படின்னு பல பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த கிழவனும் நைட்டு ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் துறையோட நம்பிக்கையை விட்டு போச்சு. அந்த ஆரம்பத்துல தன்னோட ஃப்ரெண்டோட சண்டை போட்டவரு ஒரு கட்டத்துல அழ ஆரம்பிச்சிடறாரு. போதையிலேயே அவரும் நைட் அந்த பாறை கிட்ட போயிட்டு ஏன் எனக்கு பொண்ணை காட்டவே மாட்டேங்கிற அப்படின்னு புலம்பிக்கிட்டு பாறையை போட்டு கொத்திக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ வந்து அவரை அடிச்சு மயங்க வைக்குது. அதே நேரத்துல என்னாச்சுன்னு தெரியல எல்லா குடிசையுமே தீப்பிடிச்சு எரிய பூதமுனியோட சிலையுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல வேலையா எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. அப்ப ஹீரோவும் அதை சோகத்தோட பாத்துக்கிட்டு இருக்க அடுத்த செகண்டே டக்குன்னு ஹீரோ பதறிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கு. அங்க பார்த்தா இங்க யாருமே இல்ல. இவரும் இப்ப துறையை தேடிக்கிட்டே போனா துறை நேத்து அடிபட்ட அந்த இடத்துல மயங்கி கிடக்கிறாரு. இதனால கடுப்பா ஹீரோ அந்த பாறையை உடைக்க ட்ரை பண்ணும்போது மறுபடியும் ஆரத்தியோட உருவம் வந்து இப்படியாதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதனாலதான் எனக்கு உனக்குமான தூரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நீ ஏன் பக்கம் நிக்க முடியும் இங்க இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவான். இப்படியே சொல்லிக்கிட்டே இரு நான் என்னோட தனங்களை கொடுத்து வந்து இந்த பாறை இருக்கிற பொண்ணெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடுறாரு ஹீரோ. அதே நேரத்துல அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு இங்க இருந்தா உயிர் வாழ முடியாது அப்படின்னு பசுபதி எல்லாருமே கூட்டிக்கிட்டு தங்களோட சொந்த ஊருக்கே போக பார்க்க ஹீரோவும் அங்க வந்து அந்த பாறையில பொண்ணு இருக்கு யாருமே போகாதீங்க இங்க இருந்து அதை எடுக்கணும் அப்படின்னு என்ன சொன்னாலும் அவங்க கேட்காம அங்க இருந்து போய்கிட்டே இருக்கும்போது துறையுமே மயக்கம் தெளிஞ்சு அங்க வந்து பசுபதி அடிச்சு போட்டு மிரட்டுறாரு. மிரட்டி எல்லாருமே அங்கேயே உட்கார வைக்கிறாரு. வேற வழி இல்லாம எல்லாருமே அங்கேயே இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே பசியில தான் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் வழக்கம் போல விண்ணகமா ரியாக்ட் பண்ண வரல. அப்படி இந்த தடவையும் உங்களோட பசியெல்லாம் தீக்க ஒரு மாடு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கையை காட்ட அங்க ஒரு காட்டெருமை நிக்குது. இத பத்தி எல்லாரும் நமக்கு சாப்பிட கை கிடைச்சிருச்சு அப்படின்னு மாட்டை வேட்டையாட ஓடுறாங்க. ஆனா
ஆனது இவங்களே தொடர ஆரம்பிக்குது. ஹீரோவே வந்து அந்த மாட்டையை வேட்டையாடுறாரு. கடைசியா எல்லாருமே வயிறை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாரோட பசியுமே அடங்கினதால ஹீரோ கேட்டுக்கிட்டபடி அந்த பாறையை உடைக்க முடிவு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களை தடுக்கிறதுக்காக அந்த மலைவாழ் மக்கள் பிளான் பண்றாங்க. ஹீரோவுக்கு தெரியற ஆரத்தியோட உருவமோ ஹீரோ கிட்ட இப்ப பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்றா. அதாவது ஒரு மாட்டோட ரத்தம் அந்த பொண்ணுல பட்டதுனால அதனாலதான் அந்த பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல. அன்னைக்கு நைட்டு அந்த பாறையை சுத்தி தீய முட்டி எரிச்சு அந்த பாறையை சூடாக்கி உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மேல ஆரத்தியோட உருவம் நின்று அதை பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த உருவம் டக்குனு கீழே குதிக்க அந்த இடத்துல பள்ளமாகி ஹீரோ துரை பசுபதி வரது அப்படின்னு எல்லாருமே அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்புறமா ஒரு நாள் ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலவன அது மடியை பிடிச்சி இழுத்தாரு பாருங்க, அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு. அது அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம். தெரியுது அவங்க விழுந்துரு முன்னால வாழ்ந்த மன்னர்கள் பொண்ணெடுக்கிறதுக்காக சொன்ன ஒரு சுரங்கம் அப்படின்னு. இவங்களும் ஒரே ஆச்சரியத்தோட உள்ள போய் பார்த்தா அங்க தங்க தங்கமா மின்ற பாறைகளா இருக்கு. அதுக்கப்புறமா எல்லாருமே உள்ள வந்து சந்தோஷமா அதை வெட்டி எடுத்து வெளியில கொண்டு வராங்க. நமக்கு தேவையான புண் கிடைச்சிருச்சு, இனிமே நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு மேல வந்த வரதனி அவரோட பொண்டாட்டியும் துறை சுட்டு கொண்டுறாரு. இது எல்லாமே என்னோட பொண்ணு, உங்களை ஒரு குண்டுமணி பொண்ணு கூட எடுத்துட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே முழுசா ஆளை மாறி போய் பேசுறாரு. அந்த குமாஸ்தா வேற சும்மா இருப்பாரா, அவர் பங்குக்கு அவருமே மிரட்ட. ஆனா பசுபதியும் இது எங்க உழைப்புல வந்தது, இதை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்ல குமாஸ்தா அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால கோவமான பசுபதியும் குமாஸ்தாவை கோவத்துல அடிச்சு சாகடிச்சிடறாரு. இதனால அங்க ஒரு கலவரமே வர ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோவும் எல்லாருமே அமைதிப்படுத்தி இது புண்ணுலடா, புண்ணு மாதிரி இருக்கிற கல்லு, ஆரத்தி நம்மள ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லவும் அப்போதான் எல்லாருமே கவனிக்கிறாங்க தாங்க ஏமாந்து போனதை. துறையுமே இப்பவுமே விடாம பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க இந்த மலைவாழ் மக்கள் புகுந்து பட்டாளத்து வீரர்களை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆரத்தியோட உருவமும் ஹீரோ கிட்ட நீ யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தலைவியோட உடம்புக்குள்ள பூந்துடுறான். அதே இடத்துல ஹீரோவும் அப்படியே கோவமா நீ அடங்கவே மாட்டி ஆரத்தி அப்படின்னு சொல்லும் போது அங்க மின்ன விட்டு ஆரம்பிக்குது. அதனால அங்க இரவு அப்படியே பகலா மாறுது. இது அப்படி திரும்ப திரும்ப வினோதமா நடந்துகிட்டே இருக்கு. ஹீரோட பையனும் நம்ம ஆரத்தியோட பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ கேட்காம இருக்கவும் அங்க சண்டை ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவுக்கும் தலைவிக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்க ஆரத்தி மாதிரி இருக்க அந்த தலைவி ஹீரோவை குத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமா கத்த ஆரம்பிக்க அந்த சவுண்டை யாராலுமே கேட்க முடியல, எல்லாருமே மயங்கிமே போயிடுறாங்க. அப்போதான் ஹீரோவுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி பிசி 5ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு விஷயம் பிளாஷஸா தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த பொண்ணு இருக்கிற ஓஹோ, அப்ப இது அங்க செத்து போச்சல ஆம்பளை புலி, அதோட பொண்டாட்டி புலி பழி வாங்குறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட முறத்தை கொடுத்து துரத்தி அடிக்க சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது. காட்ட பேரசையில கொள்ளடிக்க வந்த கும்பல விரட்டி அடிக்கவும் இந்த பொண்ணை பாதுகாக்கவும் ஆரணியனும் ஹீரோ கிட்டையும் ஆரத்தி கிட்டையும் தான் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப ஆரனும் ஆரத்தியும் குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆரன் கொள்ளக்காரங்களோட சண்டை போட போறதுக்காக ஆரத்தி கிட்டே பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஆரனுமே போருக்கு போயிருக்காப்ல. அப்படி போருக்கு போன ஆரன் திரும்பி வரவே இல்லை. இப்படி தன்னோட முன் ஜென்மத்தை பத்தி ஹீரோக்கு தெரிய வந்த உடனே ஹீரோ ஆரத்தியை கொள்ள வர துறையை தள்ளி விட்டுட்டு இது என்னோட மண், என்னோட மக்களுக்கு சொந்தமான மண், இங்க இருந்து ஒரு நெல்லு மணி அளவு கூட பொண்ணை எடுத்துட்டு போக விட மாட்டேன், இந்த பொண்ணுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு துறையை அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா துறை ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு பக்கத்துல இருந்த அருவா எடுத்து தலைவிட வைத்து கிழிக்க ரத்தமா கொட்டுது. அடுத்த செகண்டே கோவத்துல ஹீரோவும் துறையை கொண்டுட்டு ஆரத்தி கிட்ட போயிட்டு எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நான் தான் ஆரன், கொள்ளையரோட போருக்கு போன இடத்துல நாங்க தோத்து போனோம், உங்களை புரிஞ்சோம், உங்களை மறந்து பிறந்த இடத்த மறந்து தன்னை மறந்து இத்தனை காலமா வாழ்ந்துட்டு இருந்தோம், நீ என்னோட ஆரத்தி அப்படின்னு சொல்றாரு. இத்தனை காலமா மத்தவங்களுக்கு பொண்ணு எடுத்து கொடுத்தோம், இப்ப நம்மளோட மக்களை வாழ வைக்க பொண்ணு தேவை, பொண்ணு இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க வழியை விடு அப்படி சொல்லவும் நீ மறுபடியும் முயற்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் மறுபடியும் அந்த சுரங்கத்துக்குள்ள போறாரு. இப்பதான் அங்க இருக்கிற அந்த பொண்ணு இவரோட கண்ணுக்கே தெரியுது. அதை வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு மேல வந்து இதோட மக்கள் கிட்ட உண்மையான பொண்ணை காட்ட எல்லாரும் சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் அதை தொட்டு தொட்டு பாக்குறாங்க. அப்படி படத்தையுமே முடிக்கிறாங்க.